ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் பூசணிக்காய் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காய் கிரேவி செய்ய ஃபஸ்ட்டு பூசணிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு பூண்டு, 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன தக்காளினா ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தான். இப்போது இதை உரித்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை எல்லாத்தையும் உரிச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம்.
வேர்க்கடலையை வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது அதே வாணலில் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது கடுகு போட்டுட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம நசுக்கி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த பூசணிக்காவை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பூசணிக்காய் எண்ணெயில் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி கூட பூசணிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வேர்க்கடலையை தோல் உரித்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பூசணிக்காயை நல்லா கலந்து விட்டுட்டு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாம்.
தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போது உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் போட்டுட்டு கொத்தமல்லி தூவி மூடி வச்சு வேக விடலாம். தண்ணியெல்லாம் சுண்டணும், அது வரையும் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையை தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருக்கு. இந்த நேரத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். லைட்டாக ஒரு காயை இப்படி கரண்டி வச்சு குத்தி பார்த்தோம்னா தெரியும் வெந்திருக்கா இல்லைன்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, வில்லேஜ் ஸ்டைலில் சூப்பரான பூசணிக்காய் கிரேவி ரெடி. இதில் வேர்க்கடலை சேர்த்ததுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.